அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 14ஆம் தேதி புதன்கிழமை. வங்கமொழி திரைப்பட இயக்குனர் மிருனாள் சென் பிறந்த தினம் இன்று. இந்திய திரைப்படங்களை உலகத்தரத்துக்கு உயர்த்திய இயக்குனர் மிருனாள் சென் பிறந்த தினம் இன்று. மிருனாள் சென் என்பது ஒரு பெண் என்று நீங்கள் நினைத்திட வேண்டாம், ஆண் அவர்களின் பெயர்தான். வங்காள மாகாணத்தில் உள்ள பரீத்பூரில், தற்போது வங்கதேசம், அந்த ஊரில் 1923 பிறந்தவர். தந்தை வழக்கறிஞர். விடுதலை போராட்ட வீரர்களை விடுவிக்கும் வழக்குகளிலேயே அதிகம் ஆஜரானதால் சுமாரான வருமானம் தான் கிடைத்தது. கொல்கத்தா ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் இயற்பியலும், கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முதுகலையும் பயின்றார். மிருனாள் சென் படித்து முடித்தவுடன் மருந்து பொருள் விற்பனை பிரதிநிதி வேலை கிடைத்தது. அதில் அதிக நாள் நீடிக்கவில்லை. சினிமா குறித்து பல புத்தகங்களை படித்தார். திரைப்பட விமர்சனங்கள் எழுதி வந்தார். கல்கத்தா பிலிம் ஸ்டுடியோவில் ஆடியோ தொழில்நுட்ப பணியாளராக பணியாற்றினார். 1950 முதல் முழுநேர திரைப்பட பணிகளில் இறங்கினார். கம்யூனிசமும் சினிமாவும் இவரது இரண்டு கண்கள். தனது ஆரம்பகால திரைப்படங்களில் கம்யூனிச கொள்கைகளை வெளிப்படுத்தினார். இவரது முதல் திரைப்படமான ராத்போர் வெற்றி அடையவில்லை. இரண்டாவது திரைப்படமான நீர் ஆகாஷர் நீச்சே இவருக்கு இந்திய அளவில் அங்கீகாரம் பெற்று தந்தது. மூன்றாவது திரைப்படம் பைசே ஷ்ரவன் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததோடு இவருக்கு உலக அளவில் அங்கீகாரம் பெற்று தந்தது. நடுத்தர மக்களின் குடும்ப பிரச்சனைகளை சித்தரிக்கும் படங்களை அடுத்தடுத்து எடுத்தார். குறைந்த செலவில் எடுக்கப்பட்டு 1969 வந்த புவன் ஷோம் இவரை திரையுலகின் முக்கிய அடையாளமாக மாற்றியது. இவரது ஏக் தின் பிரதிதின் மற்றும் காரிச் மற்றும் கல்கத்தா 71 திரைப்படங்கள் பிரபலமானவை. 80 வயதில் இவர் இயக்கிய அமர் புவன் திரைப்படம் மீண்டும் இவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தது. இவரது பல திரைப்படங்கள் கொல்கத்தாவை கதைக்களமாக கொண்டவை. இவரது படங்களில் கொல்கத்தா நகரமும் ஒரு கதாபாத்திரமாகவே இருக்கும். தான் படித்த கதைகளின் அடிப்படையிலேயே பெரும்பாலான படங்களை உருவாக்கினார். ஏறக்குறைய 30 திரைப்படங்கள், 14